வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஸ்டாலினை நோக்கி சில கேள்விகளை தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்தில் முன் வச்சிருக்காரு. இதுவரைக்கும் பருவ மழையால் 31 உயிர்கள் பறி போயிருக்குது. இது தொடர்பான உரிய நெறிமுறைகளை வகுக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்புறாரு. அது மட்டும் இல்லை, விவசாயிகளை, ஏழை எளிய மக்களை பார்க்கறதுக்கும் அவங்களுடைய வேதனையை கேட்டறியறதுக்கும் உங்களுக்கு நேரம் இல்லையா, சினிமா பார்த்துட்டு விமர்சனம் எழுதுறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு நேரம் இருக்குதா அப்படிங்கிற கேள்வியை எடப்பாடி பழனிசாமி காட்டமாகவே முன் வச்சிருக்காரு. முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னுடைய தொண்டர்களுக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் இதற்கெல்லாம் பதில் தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு. இப்போ இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவருக்கு பருவமழை காலத்திலையும் ஏதாவது அரசியல் அறுவடை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி செயல்படுகிறாரே தவிர, ஆக்கப்பூர்வமான மக்களுக்கு உறுதியான உண்மையான எதையும் செய்ய எண்ணம் இல்லாமல் இருக்காரு, செயல்பட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் முன் வச்சிருக்காரு. நெல் மூட்டைகள் குறித்தெல்லாம் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டது அப்படிங்கிறது வெறும் புழுகு மூட்டை அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் காட்டமான விமர்சனத்தை ஒரு பக்கம் முன் வச்சிருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் தொடர்ந்து விஜய்க்கு அழைப்பை விடுத்தபடியே இருக்காங்க. விஜய் இந்த பக்கம் கூட்டணிக்குள்ளே வந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது விஜய்க்கு தான் நல்லது, அதிமுகவுக்கு அதனால் அதாவது பெரிய லாபம் எதுவும் இல்லை. அதே நேரத்தில் வரல அப்படின்னு சொல்லி சொன்னால் அது விஜய்க்கு நஷ்டம், அதிமுகவுக்கு ஒரு கணிசமான வாக்குகள் குறையும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் தொடர்ந்து அவங்க ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த நேரத்தில் மிக முக்கியமாக எழுந்து நிற்கக்கூடிய கேள்வி அப்படிங்கிறது மக்களுடைய நலனில் யார் உண்மையான அக்கறையை காட்டுறாங்க, யார் அரசியல் செய்கிறாங்க அப்படிங்கிறது தான். இது தொடர்பாக தான் கேள்விகள் நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். அதில் பங்கேற்க திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அதனுடைய செய்தி தொடர்பாளர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலிருந்து முனவர் பாசா, பத்திரிகையாளர் செந்தில் வேல், அதே போல் மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ், இவர்களோடு வழக்கறிஞர் அக்னீஸ்வரன். அனைவருக்கும் வணக்கம். எல்லாருடைய முதல் பார்வையும் கொஞ்சம் வேகமாகவே கேட்டுறேன். முதல்ல பிரகாஷ்டன் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி முன் வச்சிருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டை எப்படி எடுத்துக்கிறீங்க, எப்படி பார்க்குறீங்க? எடப்பாடி பழனிசாமி முன் வச்சிருக்க குற்றச்சாட்டு முதல்வர் திரைப்படம் பார்த்தார் அப்படின்றது தான். எஸ், அவர் தூத்துக்குடி சம்பவத்தப்போ டிவி பார்த்து தெரிஞ்சுக்கலையே. ஒரு முக்கியமான சம்பவத்தை அவர் டிவி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாருன்னு முதல்வர் எடப்பாடி பழனிசாமியே சொன்னார், நான் டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. ஒரு திரைப்படம் பார்ப்பது என்பது தவறான விஷயம் என்பது கிடையவே கிடையாது. அது திரைப்படத்தை எப்படி பார்க்குறாங்க, அந்த திரைப்படம் மாரி செல்வராஜுடைய படம் ஒரு சமூக மாற்றத்தை, ஒரு சமூக விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம். மாமன்னன் படத்தை எல்லாரும் பெரிய அளவுக்கு அதிமுகவினர் போற்றினாங்க. ஏன்னா மாமன்னன் படம் தனபால் அப்படின்ற ஒரு தலித்தை ஜெயலலிதா சபாநாயகர் ஆக்குனதை சொன்ன ஒரு படம் அப்படின்ற அடிப்படையில் மாமன்னன் படத்தை பெரிய அளவுக்கு போற்றினாங்க. மாரி செல்வராஜோட வாழையும் சரி, அடுத்து இப்போ வந்திருக்கக்கூடிய பைசனும் சரி, சமூக விஷயங்களை சொல்லுது. ஜெய்பீம் படத்தை பார்த்தாரு. ஜெய்பீம் படத்தை பார்த்து நான் தூங்கவே இல்லை அப்படின்னு முதல்வர் குறிப்பிட்டார். திமுக என்பது திரைப்படத்துறையோட தொடர்பு இருக்கக்கூடிய விஷயந்தான். அதிமுக என்பது திரைப்படத்துறையிலேயே தோன்றி வளர்ந்த ஒரு இயக்கம். ஆகவே திரைப்படத்தை பார்க்கறது இல்லை அதை பற்றி பேசுறது அப்படின்றது ஒரு தவறான ஒரு விஷயமாக அரசியலில் இல்லை. அதை தாண்டி தூத்துக்குடி மாதிரி முக்கியமான சம்பவத்தில் உயிரிழப்புகள் நடக்கும்பொழுது நான் டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறது தான் தப்பு. அதை உள்துறை செயலாளரும் டிஜிபியும் நேரடியாக முதல்வருக்கு சொல்லி கொண்டிருக்கும் போதே அந்த மாதிரி ஒரு கமெண்ட்டை எடப்பாடி பழனிசாமி பாஸ் பண்ணார். மழை இப்போ ரொம்ப அதிகமாக பெஞ்சிருக்கு. சென்னை போன்ற பகுதிகளிலே 48% அதிக மழை பெஞ்சிருக்கு அப்படின்ற நிலைமை இருக்கும் பொழுது இப்போ ஒரு அதீதமான ஒரு சூழல் தான். பல தினங்களுக்கு முன்பே எதிர்பார்ப்பை மீறி மழை கொட்ட ஆரம்பித்து விட்டது. அதனால் பிரச்சனைகள் இருக்கானா இருக்குது. நெல் தேங்குகிற இடத்துல அவங்க
சரியாக ரிசீவ் பண்ணல அப்படின்ற விமர்சனம் இருக்கானா இருக்குது. முளைத்தது என்றால் முளைச்சிருக்கு. அதில் வந்து குறைபாடுகள் இருக்கா என்றால் குறைபாடுகள் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் அட்ரஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றதான் கேள்வி. மாநில அரசு முடிஞ்ச அளவுக்கு அவங்களால முடிஞ்ச எல்லா எஃபர்ட்டையும் போட்டு அவங்க அதை வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க. வேறஸ் வந்து நீங்கள் அரசியல்னு பார்க்கும்போது இவங்க வந்து விஜயை கூப்பிட்டுக்கிட்டு விஜய் வந்தால் தான் ஆச்சு, நாங்கள் பிழைக்கிறதுக்கு வேறு வழியே கிடையாது, எங்களுக்கு ஆக்சிஜன் கொடுக்குறது விஜய் தான், எங்கள் கூட வந்தால் விஜய் பிழைப்பார், அவர் துணை முதலமைச்சர் ஆவார் அப்படின்ற மாதிரி பேசுறதும், பிள்ளையார் சுழி போட்டாச்சு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவருடைய பிரச்சார உரையிலேயே குறிப்பிடுறதும், விஜய் வந்து 100 தொகுதிக்கு குறையாமல் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாருன்னு ஊடகங்கள் வந்து இன்றைக்கி பெரிய அளவுக்கு அதை எழுதுறதும், அந்த விஷயங்களை வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக மாற்றி இருக்கிறதும் வந்து அதிமுகவுடைய மிகப்பெரிய பலவீனத்தை தான் காட்டுது. அதிமுக மிக பலவீனமான நிலையில் இருக்கிறது. அடுத்தடுத்து அதை பேசலாம். பிரகாஷ் சார் சில முக்கியமான பாயிண்ட்டை முன் வச்சிருக்கீங்க, அடுத்தடுத்து பேசலாம். இதுக்கு நான் அக்னீஸ்வரன்ட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். பருவமழை காலத்திலையும் அரசியல் அறுவடை செய்ய பார்க்குறாரா எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு முதலமைச்சர் ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க சார் இதை? அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்னும் வரைக்கும் நாகப்பட்டினத்துக்கோ திருவாரூருக்கோ போகலை. மாறாக மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட களத்திற்கே சென்று அந்த மக்களோடு மக்களாக அந்த விவசாயிகளுடைய பட்ட வேதனைகளை துன்பத்தை கூட நின்று பார்த்திருக்கிறார். ஆகவே இது இங்கே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், அரசியல் செய்வது யார் என்று கேட்டால் தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்தான் களத்திற்கே செல்லாமல் அந்த களத்திலிருந்து பாதிக்கப்பட்ட அந்த விதைந்த நெல்மணிகளை, அது திருவாரூர்ந்து வந்துச்சா நாகப்பட்டினத்தில் வந்துச்சா என்றே தெரியவில்லை. ஆகவே நம்முடைய தலைமைச் செயலகத்துக்கு வர சொல்லி அதை அமைச்சர்களுக்கு முன்னாடி விவசாயத்துறை அமைச்சர் மற்றும் உணவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களெல்லாம் தலைமைச் செயலகத்தில் வந்து அந்த பாதிக்கப்பட்ட அந்த நெல்மணிகளை பார்த்தார்கள். பாதிக்கப்பட்ட இடத்துக்கு தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் போயிருக்கிறார். அது இருக்கட்டும், இவர்கள் அதிமுக திமுகவை குறை சொல்லுவார்கள், திமுக அதிமுகவை சொல்லுவார்கள். அவர்கள் பண்ணக்கூடிய விவசாய அரசியல் இருக்கட்டும். ஆனால் ஒரு சாமானிய பார்வையாளனாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு விவசாயி அந்த நெல்மணிகளை விதைச்சு அறுவடை பண்ணி அதை கொண்டு வந்து அது டிபிசி என்று சொல்லக்கூடிய டைரக்ட் ப்ரொக்யூர் சென்டர் என்று சொல்லக்கூடிய நேரடி கொள்முதலுக்கு கொண்டு வந்து போட்டு, அப்படி அங்கிருந்து அது என்னது ஆலைக்கு எடுத்து சென்று அது கிட்டங்கில வைத்து ஆலைக்கு எடுத்து சென்று அங்கிருந்து அதை அரிசியாக மாற்றி அது நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு வருது. அப்படி வருகிற போது மாநில அரசினுடைய கோரிக்கை என்ன? 17% இருந்ததை மத்திய அரசு 22% ஈரப்பதத்தை அது அனுமதி கொடுத்திருக்கு. இருந்தாலும் மாநில அரசு எங்களுக்கு இன்னும் அது உயர்த்தப்பட வேண்டும் என்பது மாநில அரசுடைய கோரிக்கையாக இருக்கு. இதற்கு இடையில இங்க நாம மத்திய அரசை குறை சொல்லுகிறோம். அது ஓகே, அது நியாயமாக கூட இருக்கட்டும். ஆனால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திருவாரூருக்கு வரவில்லை என்பதுதான் என்னுடைய கேள்வி. ஆனால் இங்க எதற்கெடுத்தாலும் நாம் பார்க்கக்கூடிய சொல்லுங்க சார். சொல்லுங்க முடிங்க. சொல்லுங்க சார். இவங்களுடைய இந்த 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 நிலைமை இருக்கு பாருங்களேன். தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய இந்த நெல் கொள்முதல் செய்வதற்கு பதிலாக இவர்கள் வெளி மாநிலங்களிலிருந்து நெல் அரிசியை இறக்குமதி செய்கிறார்கள். ஆகையினால இங்க எத்தனை கிட்டங்கிகள் நாம தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்கு தனியாக நிதிநிலை முதலமைச்சர் ஏன் திருவாரூருக்கு வரல? தமிழ்நாடு அரசாங்கம் முதல் முறையா இல்ல நான் எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துறேன். சூர்யா, அது மட்டும் இல்ல கிட்டங்கி அங்க இல்ல வரல. அதே போல எடப்பாடி குறிப்பிட்டது போல அந்த நெல்லை வந்து கையில் பிடிச்சு பார்த்தபோது நான் விவசாயிகளுடைய வேதனையை உணர்ந்தேன். நீங்கள் வந்து இங்கே உட்காந்து சினிமா பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறது தான் அவங்க எழுப்பக்கூடிய கேள்வி, குற்றச்சாட்டு. இல்லை, அடிப்படையில் திமுக ஒரு பேரிடர் காலத்தில் பாதிக்கப்பட்ட மக்களோடு போய் நிற்பது குறித்து திமுகவுக்கு பாடம் எடுக்கக்கூடிய இடத்தில் எடப்பாடி பழனிசாமி இல்லை. ஏன் அப்படின்னா 2 நிகழ்வை சுட்டி காட்டணும். 2017ஆம் ஆண்டு ஓக்கி புயல் கன்னியாகுமரி மாவட்டத்தை தாக்குது. 29 நவம்பர் அந்த புயல் தாக்க தொடங்குது.
புயல் தாக்கத் தொடங்கின பிறகுதான் அதிகாரப்பூர்வமாக அலர்ட்டே வந்து தமிழ்நாடு அரசு தரப்பில் அன்னைக்கு கொடுக்கப்பட்டது. அதனுடைய விளைவாக ஆயிரக்கணக்கான ஏறக்குறைய 6000 அளவிற்கான மீனவர்கள் கடலுக்குள்ள சிக்கினாங்க. அந்த வரலாறு நமக்கு எல்லாம் தெரியும். அந்த சமயத்தில் டிசம்பர் 8ஆம் தேதி புதுக்கடைங்கிற ஒரு ஊரில் போராட்டம் நடத்துகிறாங்க. அவங்களுடைய ஒரே டிமாண்ட், காணாமல் போன மீனவர்களை மீட்க வேண்டும், முதலமைச்சர் எங்களை வந்து சந்திக்க வேண்டும். எத்தனை நாள் கழிச்சு? 9 நாள் கழிச்சு 103 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டது அன்றைய எடப்பாடி பழனிசாமி அரசு. அப்படி எஃப்ஐஆர் போடப்பட்டது அடுத்த ஆண்டு 2018 நீதிமன்றம் அந்த எஃப்ஐஆரை ரத்து செய்தது. இது ஒன்று. அடுத்தது டிசம்பர் 10ஆம் தேதி அதிலிருந்து, அதாவது புயல் தாக்கி 11 நாள் கழித்து குளித்துறையில் அன்றைக்கு மீனவ மக்கள் கூடி போராட்டம் நடத்துகிறார்கள். அந்த போராட்டத்தில் அன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்ட எஸ்பி கொடுத்த பேட்டி இன்னைக்கும் பிபிசியில் இருக்கு. அந்த பேட்டியில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். 5000 பெண்கள் உட்பட 15000 பேர் மீது, எதுக்கு? எடப்பாடி பழனிசாமி எங்களை வந்து சந்திக்க வேண்டும் என்று கோரிக்கைக்காக குளித்துறையில் போராட்டம் நடத்திய 15000 பேர் மீது வழக்கு போட்டது அதிமுக அரசு, எடப்பாடி பழனிசாமி அரசு. எப்ப போய் பார்த்தாரு தெரியுமா? 13 நாட்கள் கழித்து புயல் தாக்கி முடிச்சிடறேன் புயல் 2017க்கு போறீங்க, 2025க்கு வாங்க. பைசன் படத்தை பார்க்க தெரிஞ்ச உங்களுக்கு திருவாரூர்ல நெல்ல பார்க்க விருப்பம் இல்லையே? எப்படி இது? எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசியலை, கீழ்த்தரமான அரசியலை அம்பலப்படுத்தினா உங்களுக்கு ஏன் வலிக்குது? கொஞ்சம் பேச விடுங்க, அப்புறம் நீங்க பேசுங்க. உங்க டர்ன்ல பேசுங்க. திருவாரூருக்கு போவதற்கு திருவாரூருக்கு வரேன். திருவாரூருக்கு விளக்கம் சொல்றதுக்கு எனக்கு பாயிண்ட் இருக்கு, இல்லாம இல்ல. கன்னியாகுமரி, நாகர்கோவில், திருச்செந்தூர், எடப்பாடி, ஏரல் அதெல்லாம் எதுக்கு? திருவாரூருக்கு ஏன் முதலமைச்சர் போகலைங்க? சரி வாங்க வாங்க. சரி சரி எடப்பாடியை கண்டிக்கிறேன்னு சொல்லிடுங்க, நான் நேரா இப்ப வந்துடுறேன். உங்களுக்கு தேவையானதை மட்டும் நீங்க பேசுறதுக்கு விவாதம் இல்ல சார். நான் பேசின பிறகு நீங்க பதில் சொல்லுங்க. இப்போ அப்ப 15000 பேர் வழக்கு போட்டு 13ஆம் நாள் தான் அவர் போய் சந்திச்சார். இதே டெல்டா திருவாரூர் தானே? திருவாரூருக்கு வரேன். 2018ஆம் ஆண்டு திருவாரூரை கஜா புயல் தாக்குனுச்சு. திருவாரூர்ல இருந்து ஒட்டு மொத்தமா புதுக்கோட்டை வரைக்கும் எல்லா டெல்டா மாவட்டங்களையும் இந்த பக்கம் திண்டுக்கல் வரைக்கும் தாக்குனுச்சு. இதாவது ஒரு போகம், ஒரு பயிர், இந்த மாதிரி. தென்னைங்கிறது ஒரு தலைமுறையே பாதிக்கும். ஒரு தென்னை விழுதுன்னா அந்த தலைமுறையை பாதிக்குதுன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட புயல் பாதிப்புல நவம்பர் 15 புயல் வீசுது சார். நவம்பர் 15 புயல் வீசுது. 16ஆம் தேதி மக்கள் அடிப்படை தேவையை கூட நிறைவேற்றலன்னு போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 17ஆம் தேதி அரசு அலுவலர்கள், எம்எல்ஏக்கள் மீது முற்றுகையிடப்படுகிறது. கொத்தமங்கலத்தில் 5 அரசு வாகனங்களுக்கு மக்கள் கொந்தளிச்சு போய் தீ வைக்கிறாங்க. அதற்கு பிறகு நவம்பர் 18ஆம் தேதி சேலத்தில் இருந்து பேட்டி கொடுத்தார் எடப்பாடி பழனிசாமி. என்ன கொடுத்தார் தெரியுமா? எனக்கு முன் திட்டமிடப்பட்ட அலுவல்கள் இருப்பதால் அதை முடித்து விட்டு நவம்பர் 20ஆம் தேதி தான், எப்ப புயல் அடிச்சது? நவம்பர் 15. 18ஆம் தேதி பேட்டி கொடுக்கிறார், நான் நவம்பர் 20 தான் போய் பார்ப்பேன்னு. இதே டெல்டா தானே? அப்ப 20ஆம் தேதி எப்படி வந்து பார்த்தாரு? களத்துல இறங்கினாரா? ஏரோப்ளேன், ஹெலிகாப்டர்ல இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு போனாரு. அப்ப என்ன அர்த்தம் தான்? முன் திட்டமிடப்பட்ட அரசு அலுவல் அப்படிங்கறத முக்கியமான வேலை என்ன தெரியுமா? அன்னைக்கு இருந்த சேலத்துல ஒரு முக்கியமான அம்மன் கோயில்ல கொடை விழா நடத்துவது அதுல முக்கியமான வேலை. அது இன்னைக்கும் பத்திரிகைகள்ல இருக்கு. சென்னையில மழை பாதித்த போது கட்டுப்பாட்டு அறைக்கு, அதாவது அரசினுடைய பேரிடர் கால கட்டுப்பாட்டு அறைக்கு எடப்பாடி பழனிசாமி வருவதற்காக அன்றைய பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் பேனர் வச்சார். அந்த லட்சணத்தில் இருந்துட்டு எங்களை கேள்வி கேட்கறீங்க. இன்னைக்கு திருவாரூருக்கு வருவோம். திருவாரூர்ல புயல் பாதிக்கல. இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்சிடென்ட்ல பெரும் வெள்ளம், மழை வந்து வெள்ளம் வந்து பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படல. எடப்பாடி பழனிசாமி ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகிறார். அந்த நாடகத்தை களத்திலிருந்தே உணவுத்துறை அமைச்சர் அவர்களும் எங்களுடைய துணை முதலமைச்சர் அவர்களும் முறியடித்திருக்கிறார்கள். நேரடியா இன்ஸ்பெக்ஷன் பண்ணி களத்திலிருந்து முறியடிச்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி வச்ச குற்றச்சாட்டு முழுக்க முழுக்க ஒரு சென்டரை பேஸ் பண்ணி ஒரு கதையை அவர் நரேட் பண்றாரு. ஒட்டுமொத்தமா டேட்டாவோட துணை முதலமைச்சர் பதிலடி கொடுத்திருக்கிறார். அதற்கு இதுவரைக்கும் அதிமுக தரப்பில் இருந்தோ எடப்பாடி தரப்பில் இருந்தோ டேட்டாவோட இந்த டேட்டா தப்பு. உதாரணத்துக்கு சார், இந்த விஷயத்துல நீங்க அடுத்த டர்ன்ல குறைச்சிக்கங்க. இந்த விஷயத்துல 5 முக்கியமான விஷயம் இருக்கு. இப்ப ப்ரொக்யூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டெல்டால, நான் டெல்டாக்கார விவசாய குடும்பத்திலிருந்து வரவேன், 3 முக்கியமான சாகுபடி எங்களுக்கு உண்டு. ஒன்னு வந்து சம்பா, கோடை, குருவை லோக்கல்ல சொல்லுவோம். இதுல வந்து சம்பா தான் முழு டெல்டாக்கும் பெரும்பகுதியா நடக்கும். குருவையும் கோடையும் ஒரு 30% 35% தான் நடக்கும். உதாரணத்துக்கு 2019-20 ஒரு 146,77,000 அளவுக்கு இருந்த அந்த பாசன பரப்பு 2023-24 155 லட்சமா உயர்ந்திருக்கு. இது ஒரு போகத்துக்கு. அதுவே இரு போகத்துக்கு மாறும்போது 29,74,000 33,60,000 பாசன பரப்பு அதிகமாயிருக்கு. அப்ப
பாசனம் அதிகமா இருக்கு, கொள்முதல் அதிகமா இருக்கு, விளைச்சல் அதிகமா இருக்கு. அதனுடைய அர்த்தம் என்னன்னா முறையாக நீர் வழங்கப்பட்டிருக்கிறது. கடைமடை வரைக்கும் விவசாயினுடைய நிலம் வரைக்கும் நீர் போய் சேர்ந்திருக்கு. விவசாய உபகரணங்கள் இடுபொருட்கள் எல்லாம் அரசு முழுமையா கொண்டு போய் சேர்த்திருக்கு அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, இவர்களுடைய அதிமுக ஆட்சி காலத்துல 10 ஆண்டுகள்ல ப்ரொக்யூர் பண்ண மொத்த நெல் எவ்வளவுன்னா 1.8 கோடி 80 கோடி 10 வருஷத்துல. இந்த 53 மாசத்துல திராவிட முன்னேற்ற கழக அரசு ப்ரொக்யூர் பண்ணது 1.95 கோடி மெட்ரிக் டன். அப்ப 10 வருஷத்துல இவங்க ப்ரொக்யூர் பண்ணதே 1.80 கோடி தான். இன்னைக்கு 53 மாசத்துல 1.95 கோடி மெட்ரிக் டன் ப்ரொக்யூர் பண்ணிருக்கோம். இவங்க ஏணி வச்சாலும் எட்ட முடியாத அளவிற்கு ப்ரொக்யூர்மெண்ட்டை இந்த அரசு சாத்தியப்படுத்தி இருக்கு. 45,000 கோடி வரைக்கும் பணப்பட்டுவாடா பண்ணப்பட்டிருக்கு விவசாயிகளுக்கு இது வரைக்கும். அதுல இந்த அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு ஊக்கத்தொகையாக கொடுத்தது மட்டும் 2,000 கோடிக்கு மேல. இன்னொன்னு வரேன், ஈல்டு அதிகமா இருக்கு, ப்ரொக்யூர்மெண்ட் அதிகமா இருக்குங்கிறது ஒரு பக்கம். வழக்கமா அக்டோபர் மாசம் 1ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதிக்குள்ளதான் சார் குறுவைக்கு வந்து ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர் டிபிசி ஓபன் பண்ணுவோம். போன ஆண்டுல இருந்து செப்டம்பர் 1ஆம் தேதியே அதை ஓபன் பண்ண வச்சோம். அது மட்டும் இல்லாம 6 மணி வரைக்கும் தான் ப்ரொக்யூர்மெண்ட் நடக்கும். அதை 8 மணி வரைக்கும் ப்ரொக்யூர்மெண்ட்டை மாத்தணும். கிடங்கு என்னாச்சுன்னு சார் கேட்டாரு. கிடங்கு என்னாச்சு தெரியுமா? அதிமுக ஆட்சி காலத்துல 10 வருடத்துல 7,27,000 மெட்ரிக் டன்னுக்கு தான் கிடங்கு கட்டப்பட்டது. இந்த 53 மாசத்துல 7,37,000 மெட்ரிக் டன்னுக்கு கிடங்கு கட்டப்பட்டிருக்கு. இந்த கிடங்கு கட்டப்பட்டதுக்காக தேசிய கிடங்கு மேம்பாடு ஒழுங்குமுறை ஆணையத்திலிருந்து இந்திய அளவில் நம்பர் 1 திராவிட மாடல் அரசு விருது வாங்கி வச்சிருக்கு. அப்ப இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா அவரே அம்பலப்படுத்தினார். 800 மூட்டைன்னு சொல்றாரு. 800 மூட்டை இல்ல சார், சராசரியா 1000 மூட்டை. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரத்தநாடு பஞ்சநதி கோட்டையில ஒரு நாளைக்கு 5000 மூட்டை வரைக்கும் ப்ரொக்யூர் பண்ற அளவுக்கு ஃபெசிலிட்டி ஏற்படுத்தி வச்சிருக்கோம். அப்ப இந்த 800 மூட்டை இருக்குல்ல, அது இன்னும் கூட சில இடங்கள்ல குறையும். ஏன்னா 17% ஈரப்பதம் இருந்தா மட்டும்தான் ப்ரொக்யூர் பண்ண முடியும். அது ஒன்றிய அரசோட உத்தரவு. இப்ப வந்த 100 மூட்டை நெல்லுமே 20% மேல ஈரம் இருந்துச்சுன்னா அன்னைக்கு 0 ப்ரொக்யூர்மெண்ட். அந்த சென்டர்ல ஆளு போட்டு எது இருந்தாலும் ப்ரொக்யூர் பண்ண முடியாது. பிரச்சனை 2 தான். 17% 22% உயர்த்தி கொடுங்கன்னு சொல்றோம். அவங்க ஆய்வுக்கு ஆள் அனுப்புனதே அக்டோபர் 21 தான். ஒண்ணு. ரெண்டாவது, ஃபோர்ட்டிஃபைட் ரைஸுக்கான அனுமதியை கொடுங்கன்னு சொன்னோம். இப்ப வரைக்கும் எந்த மிக்சர்ல கலக்கணும் அந்த சாம்பிளுக்கு அப்ரூவலை இப்ப வரைக்கும் கொடுக்கல. இது ரெண்டும் ஒன்றிய அரசை காப்பாற்றுறதுக்காக எடப்பாடி பழனிசாமி அப்பட்டமாக நாடகம் ஆடுகிறார். ரைட், மற்ற 2 பேர்த்தையும் கேட்டு வந்துடுறேன். முனவர், இதுல உங்க கருத்து என்ன? இங்க வந்து சிக்கல் எல்லாம் எடப்பாடி பக்கம் வச்சுக்கிட்டு டைவர்ட் பண்ணிட்டு இருக்காரு இந்த பக்கம் திமுகவை அப்படிங்கிறாரு. யார் அரசியல் பண்றாங்க இதுல? இல்ல சூர்யா கிருஷ்ணமூர்த்தி வந்து கடந்த காலத்துல எடப்பாடி செய்த தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டி இப்போ முதலமைச்சர் போகாதது நியாயப்படுத்துற மாதிரி அவர் பேசுறாரு. அது தவறுன்றதுக்காக தானே அந்த ஆட்சியை மாற்றி உங்களை ஆட்சியில் அமர்த்தி இருக்காங்க. அப்ப கூட்டணியில இருந்து வெளில வந்துருங்க சார். நான் சம்பந்தம் இல்லாம நீங்க பேசக்கூடாது. இப்போ அவர் ஆதரிக்கிறீங்க யாரு? நான் என்ன கேட்குறேன், நீங்க தானே சொன்னீங்க அவர் போகல வரல, இதெல்லாம் குற்றச்சாட்டு, உங்களுடைய குற்றச்சாட்டு. அதே நீங்க சேர்த்து நீங்க எதுக்கு சார்? நீங்க பாதிப்பு இல்ல, விவசாயிகள் சொல்றாங்க சார். எடப்பாடி இல்ல சார், விவசாய சங்கத்தை சேர்ந்த பிஆர் பாண்டியன் சொல்றாரு. விவசாயிகள் சங்க தலைவர், நெல் வைக்கிறதுக்கு தேவையான கிடங்குகள் இல்லை, நாங்கள் கொண்டு போன நெல்லை வந்து அங்கே கொள்முதல் செய்யறதுக்கு ஆட்கள் இல்லை, தூக்கி கொண்டு போகிறதுக்கு கூலிக்கு ஆட்கள் இல்லை, வாகனங்கள் இல்லை. இந்த குற்றச்சாட்டுகள்லாம் விவசாயிகள் சங்கம் சொல்கிறது. அதனால் வந்து தவறு இருக்குது, அதை வந்து நிவர்த்தி பண்ணணுன்றது தான் நம்முடைய நோக்கம். எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரை இது மாதிரி வடகிழக்கு பருவமழை வரப்போகுதுன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த பருவமழை காலத்தில் வருகின்ற விவசாயிகளுடைய நெல்லை கொள்முதல் பண்ணுவதற்கு தேவையான வசதிகளை உருவாக்கி தரணும். இது எதிர்க்கட்சியினுடைய வேலையாக தாங்க. நீங்கள் கடந்த காலத்தில் அவர் மேலே குற்றஞ்சாட்டும் போது இப்போ நடக்கிற தவறுகளை சுட்டி காட்ட வேண்டியது எதிர்க்கட்சி தலைவருடைய பொறுப்பும் கடமையும். அதை அவர் சுட்டி காட்டுறாரு. போய் நீங்கள் அவர் பிரகாஷ் கேட்டார் தூத்துக்குடி சம்பவத்தெல்லாம், அது நியாயம் சொல்லலை. அதே நேரத்தில் இவர் சினிமா பார்க்குறதும் நியாயம் சொல்ல முடியாது. ரோமாபுரி தீப்பற்றி எரியும் போது நீரமண்ண பிடில் வாசிச்ச மாதிரி விவசாயிகள்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது பைசன் பணத்தை பார்க்கறதுக்கு போனார். அந்த இது மாதிரி ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டு இருந்தா மக்கள் என்ன, விவசாயிகளுடைய நிலைமை என்ன? அவன் கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்துற அளவுக்கு அவருடைய வேர்வையை சிந்தி பயிர் செஞ்சு அந்த பயிர்கள் எல்லாம் அழியக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது அவனுடைய வாழ்வாதாரமே அதுதான். கடன்பட்டு சுபைப்பட்டு இந்த விவசாயத்தை பண்ணவன் இன்னைக்கு எல்லாத்தையும் அழிச்சு நிற்கும்போது அவன் இரத்த கண்ணீர் வடிக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் அவன் இருக்கிறான். விவசாயிகள்
அவர்களுக்காகத்தான் எதிர்க்கட்சி தலைவர் தன்னுடைய நிலைமையை எடுத்து சொல்றாரு. சரி. இது சொல்றது நியாயமான ஒண்ணு. எதிர்க்கட்சி தலைவருடைய கடமை அது. அதை அவர் செய்திருக்கிறார். அது நியாயமாக வரவேற்க வேண்டியது. அது அரசியலுக்காக அல்ல, விவசாயிகளின் நலன் சார்ந்து அவர் பேசியிருக்கார். ரைட், ஓகே ஓகே. செந்தில்வேல் சார், அவர் கேட்குறது எனக்கு நியாயமாக தான் இருக்குது. என்ன சொல்கிறாரு முனவர், எடப்பாடி காலத்தில் தான் இவ்வளோ தவறுகள் நடந்துச்சு, அதனால தான் அந்த ஆட்சியை மாற்றிட்டு உங்களை கொண்டு வந்து உட்கார வச்சோம். இப்போ நீங்கள் அந்த தவறையே தான் சுட்டி காட்டிட்டு இருக்கிற தவிர நீங்கள் அதை சரி பண்ணீங்களா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதுதான் அவர் வைக்கக்கூடிய கேள்வி. நியாயமாக தான் இருக்குது. முனவர் சார் வாதத்தை உடன்படுறேன். இடித்துரைப்பது தான் ஒரு எதிர்க்கட்சியுடைய வேலை. அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இடித்துரைக்கிறார். அது அவருடைய கடமை, அதில் மாற்று கருத்து இல்லை. கடந்த கால தவறுகளை மட்டுமே சுட்டிக்காட்டாமல் நிகழ்காலத்தில் ஏதேனும் சிக்கல் இருந்தால் அதை சரி செய்ய வேண்டும் அப்படிங்கிற முனோர் பாஷாவுடைய கருத்தை நான் வந்து முழு மனதோட அக்னியோட கேள்வியும் உங்ககிட்ட நான் கேட்கிறேன். ஏன் போகல திருவாரூருக்கு? நான் ஒன்று சொல்லிடுறேன். 2-3 விதமாக இதை நம்ம சிக்கல் அனுப்புவோம். அங்கே ஒரு விவசாயி ஒரே ஒரு விவசாயி பாதிக்கப்பட்டிருந்தாலும் அது பாதிப்பு தான், அதில் எந்த இடத்துலையும் மாற்று கருத்து இல்லை. அதற்கு வந்து அரசு பொறுப்பெடுத்துக்கொண்டு அதை வந்து என்ன செய்யணும், அதற்கு தீர்வை காணணும், சரி செய்யணுங்கிறத எந்த விதத்திலையும் யாரும் வந்து மாற்று கருத்து வைக்க முடியாது. அதே சமயத்தில் அருமை தம்பி சூர்யா அவர்கள் ஒரு டேட்டாவோட வாதம் வைத்தார். அவர் வெறும் எடப்பாடி நான் அப்படி பண்ணார் அப்படி கேட்கல. அவர் கடந்த ஆண்டு என்ன நடந்துச்சு, கடந்த 10 ஆண்டுகள் என்ன நடந்துச்சு, இந்த 4 ஆண்டுகளில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத எதுவுமே சும்மா கிராஃபிக்ஸில் பண்ணிட்டு வந்து சொல்லலை. எல்லாவற்றையும் டேட்டாவோட மிகச்சிறப்பான ஆழமான அறிவார்ந்த ஒரு வாதத்தை வைத்தார். நான் என்ன சொல்கிறேன், இந்த வாதத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல முரண்படலாம் இல்லையா? இல்லைங்க, நீங்கள் இவ்வளவு தூரம் இவ்வளவு நெல் கொள்முதல் நிலையங்களை நீங்கள் உருவாக்கியதா சொல்கிறீங்க, அது தவறு. இவ்வளவு மெட்ரிக் டன் நெல்லை நீங்கள் கொள்முதல் செஞ்சதா சொல்கிறீங்க, அது தவறு. அப்படிங்கிற மாதிரியான வாதத்தை இதுவரைக்கும் அஇஅதிமுக தரப்பு வைத்திருக்கிறதா, மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வைத்திருக்கிறாரானா எங்கேயுமே வைக்கலை. அப்போது அந்த இடத்துலேருந்து தான் என்ன வருகிறது அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வெறும் ஒரு அரசியலுக்காக அதை செய்கிறீர்களோ அப்படிங்கிற முதலமைச்சருடைய கேள்வி ஏன் எழுகிறதுனா, நீங்கள் அடுத்த நாளே அங்கே யார் போனா, துணை முதலமைச்சர் போனார், எதிர்க்கட்சி தலைவர் போயிட்டு வராரு. எதிர்க்கட்சி தலைவர் போயிருக்கிறாரு, நான் உடனே அங்கே போனால் எங்கள் கௌரவம் குறைஞ்சிடும் அப்படிலாம் நினைக்கல. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் போய் ஒரு இடத்துல ஒரு பாதிப்பு இருக்குன்னு சொல்கிறாருங்க, நாங்கள் ஆட்சி கட்சியாக இருக்கிறோம், நாங்கள் போய் அங்கே பார்க்குறோங்கன்னு சொல்லிட்டு ஒரு துணை முதலமைச்சர் போகிறார் இல்லையா, அந்த பண்பும் மாண்பும் கடந்த காலத்தில் இருந்திருக்குதான்னா இல்லை. நான் இப்போ 2 செய்திகளை வாசிக்கிறேன். 2003 ஜனவரி 29 பதிவான செய்தி இது, பத்திரிகைகளில். யாரும் எலிக்கறி சாப்பிடவில்லை என்கிறார் ஜெயலலிதா. தலைப்பு அப்படி தான் போட்டிருக்கு, நான் ஏன் வாதம் இல்லை. காவிரி டெல்டா பகுதி விவசாயிகள் எலிக்கறி சாப்பிடும் அளவுக்கு நிலைமை மோசமாகவில்லை, அதற்கு அரசும் அனுமதிக்காது என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்தார். இன்று சட்டசபையில் திமுக கேட்கல, திமுக கேட்டால் கூட இவங்க முரண்படுவாங்க, கேட்டது இன்னைக்கு இவங்க கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி. இன்று சட்டசபையில் பாட்டாளி மக்கள் கட்சி உறுப்பினர் இன்னைக்கு இல்லையா, சரி இல்லைன்னா ஓகே ரைட்டு வச்சுப்போம், இருந்த கூட்டணி அப்படி இருந்தாங்க அப்படி வச்சுப்போமே ஓகே. இன்று சட்டசபையில் பாட்டாளி மக்கள் கட்சி உறுப்பினர் கணேசன் இப்பிரச்சனையை கிளப்பினார். டெல்டா பகுதியில் தாண்டவமாடும் வறட்சியால் விவசாயிகள் எலிக்கறி சாப்பிடும் மோசமான நிலையில் இருக்கிறார்கள் என்று தெரிவித்தார். இதே அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் வறட்சியால் மட்டும் 13 விவசாயிகள் மாண்டு போனார்கள். தற்கொலை, மாண்டு தான் பசியில் இல்லை, தற்கொலை செய்து கொண்டு போனார்கள் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ரிப்போர்ட், அரசோட ரிப்போர்ட்டு நான் சொல்கிறேன். ஸோ இது இருக்குது. இப்போ முதலமைச்சர் அங்கே ஏன் போல அப்படின்னு கேள்வி அங்கே கேட்டாங்க. முதலமைச்சர் படம் பார்த்தாரா அப்படிலாம் சொல்கிறாங்க. அவருக்கு மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவருக்கு அவர் படம் பார்த்தாரா அப்படிங்கிற செய்தி மட்டும் தான் தெரிஞ்சிருக்குது. அவருடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் அவர் என்னெல்லாம் செஞ்சிருக்கேங்கிறத பதிவிட்டிருக்கிறார். சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்திற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேரில் சென்று வடகிழக்கு பருவமழை காரணமாக மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னேற்பாடு நடவடிக்கைகள் மற்றும் ஆயத்த நிலைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். எல்லாம் நேரில் போனதை புகைப்படத்தோடு போட்டிருக்காங்க. வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதை அடுத்து சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், டெல்டா மாவட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் சேர்ந்த அரசு அதிகாரிகளோடு கான்ஃபரன்ஸ் காலில் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக காணொலி காட்சிகளின் மூலமாக ஆலோசித்து அறிவுரைகளை வழங்கினார். அடுத்த நாளும் இதை பண்ணியிருக்கிறார். 2வது நாளும் பண்ணியிருக்கிறார். மக்கள் பிரதிநிதிகளோட காவல்துறை தலைமை அலுவலக வளாகத்தில் காவலர் வீரவணக்க நாளை ஒட்டி அதில் என்னெல்லாம் வீர சாவடைந்தவர்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு. சென்னை சீனிவாசபுரம் அருகில் அடையாறு ஆறு கடலில் கலக்கும் முகத்துவாரத்தில் நடைபெற்று வரும் தூர்வாரும் பணிகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேரில் பார்வையிட்டு, உங்கள் டிவியில் கூட இப்போ அது போயிட்டு இருந்துச்சு, அந்த ஓப்பனிங்லேயே அது போச்சுங்க, நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து முகத்துவாரத்தை அகலப்படுது. இதை 3 நாளாக தொடர்ந்து போய் பார்க்குறாரு. தொடர்ந்து போகிறாரு, அங்கே காலையில் எழுந்திரிச்சு அங்கே போகிறாரு. செஞ்சுட்டு இருக்கிற பணிகள் எல்லாமே இன்னும் சொன்னால் அதுக்கே டைம் போய்டும், அவ்வளோ பணிகளும் இதில் இருக்குது. இப்போ நீங்கள் இப்போ இங்கே இதை திறந்தாங்க, நம்ம தொல்காப்பிய பூங்காவை திறந்து வச்சார். நான் என்ன சொல்கிறேன், பணிகள் நிறைய அவர் டெய்லி செய்கிறாரு. டெய்லி அவருடைய ட்விட்டர் பேஜ்லையும் அஃபிஷியல் ஃபேஸ்புக் பேஜ்லையும் அது அப்லோட் ஆகுது. நீங்கள் அதை பார்க்குறது இல்லை. நீங்கள் அதை பார்க்காம அவர் ஒரு திரைப்படத்தை பார்த்தார் அப்படின்னு நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கின்ற பொழுது நான் என்ன சொல்ல வேண்டியிருக்குதுன்னா, அருமை தம்பி சொன்னார் இல்லையா, எடப்பாடி பழனிசாமி எத்தனை நாட்கள் கழித்து தென் மாவட்டத்திற்கு போனார்னு. அது அவர் ஜெயலலிதா அவருடைய உண்மையான தொண்டர் அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன்.
அதுக்கு என்ன சாட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015 டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி சென்னை பெருமழை வெள்ளம். நவம்பர் லாஸ்ட்டில் தொடங்கி டிசம்பர் 3. என்னைக்கு ஜெயலலிதா மேடம் அங்கே போனாங்க தெரியுமா? ஆர்கே நகருக்கு டெம்போ டிராவலரில் போய், அதுவும் ஆர்கே நகருக்கு மட்டும் போனாங்க, அது அவருடைய தொகுதி. டெம்போ டிராவலர்லேருந்து கீழே கூட இடங்களை 16ஆம் தேதிக்கு அப்புறம் போனாங்க. 17ஆம் தேதி போகிறாங்க. எத்தனை நாள் கழிச்சு? 14 நாள் கழிச்சு, லிட்ரலி 2 வாரம் கழிச்சு, அத்தனை பேர் மாண்டு மடிந்த பிறகு 14 நாட்கள் கழித்து போய் நீங்கள் என்ன பேசுனீங்க தெரியுமா? இன்னமும் யூடியூப்ல இருக்குது சார். பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, வாக்காள பெருங்குடி மக்களே, ஜெயலலிதா அம்மா ஆட்சிய உரை அங்கே. எப்போ வெள்ளம் வந்து செத்துட்டு இருந்தவன்ட்ட. அதனால் நீங்கள் வந்து தார்மீக உரிமைன்னு ஒன்று இருக்குல்ல, நீங்கள் கடந்த காலத்தில் நடந்த தவறை சுட்டி காட்டி நீங்கள் அப்படி இல்லை. நீங்கள் இது எப்படி இருக்குன்னா, நீங்கள் 35 மார்க் கூட வாங்காதவர்கள் மக்கள் செயல்பாட்டில், மக்கள் நலனை காப்பதில் நீங்கள் 20 மார்க் வாங்கினீங்க என்பதற்கான சான்றுகள் இது. நீங்கள் நீ கேட்குறீங்க, ஏன் 80 மார்க் எடுத்துருக்கீங்க? நீங்கள் கேட்குறீங்க, உங்கள் கேள்வி நான் உடன்படுறேன். 100 மார்க் எடுக்கணும் தான், மாற்றுக்கிறது இல்லை. அல்லது 85 எடுத்திருக்காங்க, 90 எடுத்திருக்காங்க, ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் 20 எடுத்துட்டு நாங்கள் உங்களை விட நல்ல ஸ்டூடெண்ட்னு சொல்லாதீங்கன்னு நான் சொல்கிறேன். அவர் ஏதோ குறுக்கிட்டு அவ்வளவுதான், வேற குறுக்கிட்டு அக்னி ஏதோ ரொம்ப நேரமாக குறுக்கிட்டு இருக்காரு. என்ன அக்னி சொல்லுங்க. அதாவது போடாத மார்க்க செந்தில்வேல் சார் 80 மார்க் எடுத்ததா இவரே 60 கூட வச்சுக்கங்க, 60 வச்சுக்கங்க, 50 வச்சுக்கங்க, 40 வச்சுக்கங்க. இது ஒண்ணு. ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல நீங்க 100 வச்சுக்கோங்க, நீங்க 100 வச்சுக்கோங்க. ஒண்ணு நான் அமைதியா இருந்தேன். இருங்க, இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, 2025க்கு பதில் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னா, மரியாதைக்குரிய செந்தில்வேலு சாரும் நண்பர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தியும் 2017 2003 ஹெட்போன் சரியா கேட்கலன்னு நினைக்கிறேன் அக்னி சார். அக்னி சார் மன்னிக்கணும். 2025க்கு சகோதரர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி 2025க்கு தெளிந்த டேட்டாவோட அறிவார்ந்த ஒரு வாதத்தை வைத்தார். நீங்க ஓபில இருக்கறவங்க உங்களுக்கு கேட்கலையா? அவர் கேட்கல அக்னி கேட்கல. திருப்பி ரிப்பீட் பண்ண சொல்லுவா அது அப்படியே. இல்ல அவர் சொன்னது உங்களுக்கு கேட்கல இல்லையா? 2025 எல்லாரும் அறிவார்ந்த விவாதம் தான் மக்கள் பாத்துட்டு இருக்காங்க. நீங்க இல்ல உங்க நேரம் இல்ல அவர் சொல்ல அவ்வளவு நேரம் மூச்சடங்கி டேட்டா வச்சாரு. அதுக்கு பதில் சொல்லுங்க. This is my time. Please don't கையாடுறது பிரச்சனை இல்ல. என் நேரத்தை இவ்வளவு நேரம் டேட்டா வச்சார்ல. ஒரே ஒரு நிமிஷம் நான் ஒரு வாதம் வைக்கிறேன். எத்தனை மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டது அதை மட்டும் சொல்லுங்க. நீங்க கவனிச்சிருக்கீங்களான்னு பாப்போம். ப்ளீஸ் கெடுக்காதீங்க. அக்னி இதுதான் கவனிச்சிருக்கீங்களான்னு பாப்போம். இதுதான் உங்கள் வேலை. எத்தனை நல்ல கருத்தை சொல்ல வருகிற போது மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டது சூர்யா சொன்னாரு. அத சொல்லுங்களே. ஒரே ஒரு கருத்து அக்னி எத்தனை மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டதுன்னு சொன்னாரு. அதை மட்டும் சொல்லுங்க. அதை மட்டும் சொல்லுங்க. அதிமுக ஆட்சி காலத்துல எவ்வளவு, திமுக ஆட்சி காலத்துல எவ்வளவு சொன்னாரு. செந்தில்வேல் சார் பேச விட்டாலும் இந்த நாட்டுக்கு பிரயோஜனம் இருக்காது. ஒரு நிமிஷம் இருங்க. எது நெல் கொள்முதல் செய்யப்பட்டது நாட்டுக்கு பிரயோஜனம் இல்லையா? நிறைய இந்த அரசாங்கம் நெல் கொள்முதல் செய்யறது நாட்டுக்கு நீங்க நெறியாளரா மாறிடாதீங்க. நெறியாளரா மாறல. நீங்க அவர் நெறியாளரா மாறாதீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. பொறுங்க. நீங்க ஒரு பங்கேற்பாளர், அதோட நிறுத்துங்க. நீங்க ஒரு பங்கேற்பாளர், அதோட நிறுத்துங்க. நான் இப்ப கேட்பது பங்கேற்பாளர் தான். சூர்யா என்ன சொல்றாருன்னு கேப்போம். கேட்கலாம். மாறி மாறி பேசுறதுனால கேட்போம். பொறுங்க. அது சொல்லவே இல்ல. 2025 பத்தி பேசவே இல்ல. சரி அக்னி 2025 பத்தி தெளிவான விளக்கத்தை கொடுத்தாங்க. அதுக்கு வாங்க. பதில் சொல்லுங்க. மாற்றுக்கிறதா சொல்லுங்க. தப்பு திமுக செய்தி தொடர்பாளரை விட ரொம்ப நீங்க திமுக நான் சொன்னத மறுங்கங்கறாரு. நான் சொன்னத மறுங்கங்கறாரு. ஒரே ஒரு செய்தி சொல்லுங்க அக்னி. நீங்க நல்லா பரவாயில்ல. செந்தில் சார் வர்றதே விவாதத்தை கெடுத்து வர்றதுக்கு தான். வர்றதே விவாதத்தை இல்ல அக்னி அவர் கேள்விதான் முன் வச்சார். வாங்க. நான் ஒரே நிமிஷம் சார். நான் அமைதியா இருக்கேன் சார். அக்னி சார் நான் பேச வராரா பாத்தீங்களா? நீங்க அவர் சொன்னதுக்கு பேச வராரா பாத்தீங்களா? நான் அமைதியா இருக்கேன். நீங்க பேச வராரா பாத்தீங்களா? பர்சனல் வேண்டாம் சார். அக்னி சார் பர்சனல் வேண்டாம். விஷயத்துக்குள்ள போவோம். ஒரே ஒரு வார்த்தை அக்னி, ஒரே ஒரு வார்த்தை நான் படிக்கிறேன். நீங்க ஒரு விவாதத்துல லாஸ்ட் வார்த்தை நான் குறிக்கவே மாட்டேன். ஒரு விவாதத்துல பேசாம போவாரு, இன்னொரு விவாதத்துல பேசிட்டே இருப்பாரு. அதான் செந்தில் சாருடைய நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு படிக்கிறேன். அக்னி ஒரு வார்த்தை தான். அது இருக்கட்டும். அவர் ஏதோ ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு சார். விடுங்க சார். ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுங்க. நீங்க கேக்குற கேள்விக்கு பதிலே சொல்ல மாட்டேன். அறிவார்ந்த கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லவே மாட்டேன். சூர்யாவுக்கு சொல்லுவார். நான் அமைதியா இருக்கேன். சொல்லுங்க. அறிவார்த்தல பாப்போம். மாட்டேன். அறிவார்த்தல் இல்லையா? உங்க அறிவார்த்தல் உலகமே பார்த்துட்டு இருக்கு. இருங்க. நீங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன். நீங்க நெறியாளர் சூர்யா கேட்டீங்க பதில் சொல்லுங்க. என்ன கேக்குறீங்க? 25 பேசல இல்லவே இல்ல. 25 பத்தி பதில் சொல்லிட்டே அது மறந்துறோம். சரி. திமுக ஆட்சி நான் தமிழக அரசாங்கத்தை சொல்லல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. திமுக ஆட்சி இது டேட்டா பேஸ் ஆட்சி. ஆனால் எடப்பாடி பழனிசாமி டைரக்டா போறாரு மக்கள்கிட்ட. நீங்க ஏன் போகலன்னா 2017 தூத்துக்குடி சம்பவம், ஏன் கரூரை ஏன் பேச மாட்டேங்கிறீங்க?
ஒண்ணு என்ன கருத்து ரெண்டு. என்ன? முதலமைச்சர் நான் கேட்கிறேன், இந்த நேரடி கொள்முதல் மையம் இருக்குல்ல, இந்த மையத்துல ஒரு மூட்டைக்கு ஒரு குவிண்டால்னு வச்சுக்கோ, ஒரு குவிண்டாலுக்கு 2500 700 அது வங்கி கணக்குல செலுத்துவாங்க, அது வேற. ஆனால் ஒரு மூட்டைக்கு 40 ரூபாயிலிருந்து 50 ரூபாய்க்கு அங்கு லஞ்சம் வாங்கப்படுகிறதா இல்லையா? அத செந்தில்வேல் சார் மறுப்பாரா? எடப்பாடி ஆட்சி அப்படி மறுத்தால் உண்மை தெரிஞ்சு போயிடும். ஆமா ஆமா எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல எல்லாரும் டெல்டாக்காரங்க தான், அதனால தான் டெல்டாவுக்கு போகல. அதான் நீங்க எல்லாமே டெல்டாக்காரங்க, அதனால தான் டெல்டாவுக்கு போகவே இல்லை. உங்க டெல்டா வேலையெல்லாம் எல்லா மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆகவே இந்த அரசாங்கம் வெறும் தரவுகளை கையில் வைத்துக் கொண்டு உண்மையான விவசாயிகளை கண்ணீர் விட வைக்கிறது. இதை கேட்டால் நேரடியாக சென்று எடப்பாடி பழனிசாமி தற்கொலை செய்தார்கள் ஜெயலலிதா ஆட்சியில. ஜெயலலிதா டெல்டாவுக்கு போனாங்க, பாதிப்பு ஏற்பட்ட போதே போகல. நீங்க பாதிப்பே இல்லாத பேசுறீங்கன்னு அவர் சொல்றாரு. அதுக்கு டேட்டாவோட கண்ணீர்ல இருக்கிறாங்க, அதை பத்தி பேசுவதற்கு இங்கே இல்லை. ஆகவே ஒரு விவாதத்தை எப்படியெல்லாம் மடைமாற்றம் செய்ய முடியுமோ, இந்த அரசாங்கம் சிறப்பான ஆட்சி என்று நினைத்தால் பதிலே சொல்ல முடியாது. பாதிக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டேதான் இருப்பார்கள். அதனால திருவாரூருக்கு ஏன் போகலன்னு கேட்டா இன்னும் வரைக்கும் பதில் இல்லை. சரி, அதை கேட்போம், அதை கேட்போம், அதை அப்புறம் கரூர் இத பத்தி சோகத்தையே பேசுவோமா? சரி சார், பிரகாஷ் சார், இதுல துணை முதலமைச்சர் போறாரு, விவசாயத்துறை அமைச்சர் போறாரு, டிஆர்பி ராஜா போறாரு, மற்றவங்க எல்லாரும் போறாங்க அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை சார். முதல்வரோட தன்மை என்னன்னா, அவர் குளத்தூரில் வெள்ளம் வந்தாலும் அவர் நேரடியாக களத்தில் இறங்கக்கூடிய தன்மை உடையவர். போன முறை சென்னை வெள்ளம் பாதிக்கப்பட்ட போது அவர் நேரடியாக பல இடங்களுக்கு போனார். இன்றைக்கி கூட அந்த மழை சம்பந்தமான கட்டுப்பாட்டு அறை கூட்டத்தில் கேகேஎஸ்எஸ்ஆர் வரலனாலும் முதலமைச்சர் போய் உட்காந்து அந்த கூட்டங்களை அட்டன் பண்ணுறாரு. உதயநிதி ஸ்டாலினும் இருக்கார். ஆனால் என் கேள்வி என்னன்னா, கரூருக்கு இரவோடு இரவாக போன முதலமைச்சர் ஏன் அந்த தஞ்சை மாவட்ட பகுதிகளுக்கு இவங்கெல்லாம் போனாங்க, அதெல்லாம் இல்லை. ஆனால் முதல்வர் போனால் அந்த மக்களுக்கு அரசியல் ரீதியாக பல விஷயங்களை அந்த மக்கள் இன்றைக்கி எழுப்பக்கூடிய கோரிக்கைகள் இருக்கு இல்லையா, அதுக்கான ஒரு நிவாரணம் முதல்வரின் முகம் மூலமாக கிடைக்கும் இல்லையா, முதல்வர் அங்கே போகிறதன் மூலமாக கிடைக்கும் இல்லையா. அங்கே அவர் போகிறதுனால ஒரு அரசியல் முக்கியத்துவம் டெல்டா மாவட்ட விவசாயிகள் ரொம்ப நல்லா இருக்காங்க, பாலாறும் தேனாரும் பாயுது, அதெல்லாம் நான் மறுக்கலை, அதுக்குள்ளெல்லாம் நான் போகல. ஆனால் ஒரு முதலமைச்சர் கரூருக்கு போகிறாரு, மற்ற பாதிக்கப்பட்ட இடங்களுக்கெல்லாம் போகிறாரு, நைட்டோட நைட்டாக போனார் கரூருக்கு, ஏன் டெல்டாவுக்கு போகல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விமர்சனம்தான். அந்த விமர்சனத்துக்கு அது எடப்பாடி பழனிசாமி வச்சாலும் சரி, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்ற அடிப்படையில் அந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேன் சார். சரி, ஓகே. அதில் சூர்யாட்ட கேட்குறேன் அதுக்கான பதில். ஏன் போகலை திருவாரூருக்கு, அதை தான் திரும்ப திரும்ப கேட்குறாங்க சார். மீண்டும் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் சார். பேரிடர் நடக்கிற போது அந்த இடத்தில் போக தவறியதே கிடையாது. அது சென்னையாக இருந்தாலும், நெல்லையாக இருந்தாலும், தென்காசியாக இருந்தாலும், தூத்துக்குடியாக இருந்தாலும் எல்லா இடங்களுக்கும் ஓடக்கூடியவராகத்தான் முதலமைச்சர் இருக்கிறார், துணை முதலமைச்சர் இருக்கிறார். இங்கே நடந்த இன்சிடென்ட்டை நம்ம திருப்பி என்ன சொல்கிறோம்னா, இது ஒரு ஜோடிக்கப்பட்டு எடப்பாடி பழனிசாமியால் நடத்தப்பட்ட நாடகம்ங்கிறது தான் அடிப்படை குற்றச்சாட்டு. ஏன் சொல்கிறேன்னா, அவர் போய் ஒரு சென்டரை ஆய்வு பண்ணுறாருல, அந்த சென்டர்லேயே ஒரு பெண் என்ன சொல்கிறாங்க, எல்லாம் அழுகி போச்சு, எல்லாம் முளைச்சி போச்சு அப்படிங்கிறாங்க. கலெக்டர் தொடர்பு கொண்டு, முதலமைச்சருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பேரில் கலெக்டர் தொடர்பு கொண்டு அந்த பெண்ணை கேட்கும்போது நான் இன்னும் அறுவடையே பண்ணலை அப்படிங்கிறாங்க. இந்த நாடகம் எக்ஸ்போஸ் ஆன உடனே அந்த ஸ்டேட்மெண்ட்டை மாத்துறாங்க. என்ன மாத்துறாங்கன்னா, என்னுடைய இதெல்லாம் வயல்லையே அறுவடை பண்ணாமல் முளைச்சு போச்சு, அதுக்கு எப்படி அரசு பொறுப்பு இருக்க முடியும்? இது ஒன்று. இதுதான் இந்த நாடகம் சொல்றேன். ஏன்னா இவங்க திருப்பி என்ன சொல்றாங்க, ப்ரொக்யூர்மெண்ட்ல பிரச்சனை இருந்ததுன்னா, கொள்முதல் செய்யறதுல பிரச்சனை இருந்துச்சுன்னா, அதிமுக 10 ஆண்டுகள்ல 1.8 கோடி மெட்ரிக் டன் ப்ரொக்யூர் பண்ணதை நாங்க 1.95 கோடி மெட்ரிக் டன்னா 53 மாசத்துல பண்ணிருக்க முடியாது. ப்ரொக்யூர்மெண்ட்ல ஃபெயிலியர் நடந்துருச்சுன்னா இவ்வளவு இந்த அளவுக்கு ப்ரொக்யூர்மெண்ட் நடந்திருக்காது. ஒன்று. ரெண்டாவது, ஒருவேளை ஒரு பாதிப்பு இருக்குன்னு வச்சுப்போங்களேன், இவங்க சொல்ற மாதிரி ஒரு பேரிடர்ல சொந்தத்தை இழந்தவன் ரோட்ல இறங்கி போராட முடியுது OKPL.
தனக்கு அடிப்படை தேவைகள் வேணுங்கிறதுக்காக அரசு ப்ராப்பர்ட்டியை தீ வச்சு கொளுத்தக்கூடிய அளவிற்கு மக்கள் வந்து கொந்தளித்து போனார்கள். நடந்தது டெல்டால. அவ்வளவு கோபமான டெல்டா மக்கள் உண்மையிலேயே அங்க பாதிப்பு இருந்துச்சுன்னா ரோட்டுக்கு இறங்கி ஏதாவது ஒரு இடத்துல போராட்டம் பண்ணி பிரகாஷ் கேட்கணும். இல்ல இது மிக முக்கியமான கேள்வி. இதுக்கு மட்டும் இத முடிச்சிடுறேன். ஓகே, இறங்கி போராடி இருப்பாங்களா இல்லையா? அப்ப என்னன்னா நீங்க மத்த இடங்கள் போல இதை நீங்க பார்க்க முடியாது. பேரிடரும் இதுவும் ஒண்ணு இல்ல, இது ஃபோர்ஜரி. ஏன்னா இப்ப வருவான் சார், நான் முதலமைச்சர் ஏன் போலங்கிறீங்களா? 2018 நவம்பர் நீடாமங்கலத்துல ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர் ஒழுங்கா இல்ல, எல்லாம் முளைச்சு போயிடுச்சு அப்படின்னு நியூஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கு. 2019 அக்டோபர்ல ஒரத்த நாட்டுல ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர்ல எல்லாம் வீணா போச்சுன்னு இருக்கு. முதலமைச்சரை விட்டுருவோம், துணை முதலமைச்சர் அன்னைக்கு அங்க இருந்த அமைச்சர்கள் யாராவது ஒருத்தர் போனாங்களா? ஏன்னா இது அந்த சென்டர்ல நடக்கக்கூடிய ஃபால்ட் அப்படிங்கிறது தான் சொல்றோம். அதை பூதாகாரப்படுத்தி தன்னுடைய அற்ப அரசியலுக்காக பயன்படுத்துகிறார் எடப்பாடி பழனிசாமிங்கிறது தான் குற்றச்சாட்டு. பிரகாஷ், இது ஒரு பேரிடரே கிடையாது, நடத்துனது எல்லாமே எடப்பாடியோட நாடகம் அப்படிங்கறத திமுக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அந்த இடத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்கிறார் எடப்பாடி. அவசியம் இல்லைன்னு சொல்லல. ஓகே, தேவை ஏற்பட்டா போறாரு. எடப்பாடி அரசியல் செய்வாரு, அவர் நாடகம் தான் செய்வார், எல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று தான் சார். அதில் நான் சொல்ல சார், இப்போ ஒரு பெருமழை, ஒரு பேருமழை, பேரிடர் இல்லை அப்படின்றது எப்படி நீங்கள் சொல்வீங்க? ஒரு மிகப்பெரிய மழை பெஞ்சிருக்கு. அதில் நாங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் நாங்கள் பார்க்கும்போது லாரிகள், நிறுத்தி வைக்கப்பட்ட லாரிகளை, முளைத்திருக்கக்கூடிய நெல்களை நம்ம பார்க்குறோம், கண்ணுக்கு நேராக பார்க்குறோம். அது இல்லாமல் வயல்களில் பெரிய அளவுக்கு ஒவ்வொரு ஏரியாலையும் வயல்களில் நிலங்கள் அழுகி போச்சு அப்படின்றத பார்க்குறோம். இப்போ மத்திய குழு வருது, மத்திய குழு இப்போ தான் வருது. ஈரப்பதத்துக்கான உயர்வை மாநில அரசு கேட்குது. பேரிடரே இல்லை, பிரச்சனையே இல்லை, ரைட்டு, ஒத்துக்கிறோம். ஆனால் அங்கே ஒரு பாதிப்பு மக்களுக்குன்னு ஒன்று வரும்பொழுது அந்த விஷயத்தை துணை முதலமைச்சர் போய் அட்ரஸ் பண்ணுறாரு, மற்ற அமைச்சர்கள்லாம் போய் அட்ரஸ் பண்ணுறாங்க. முதலமைச்சர் போயிட்டு இங்கே இந்த கொசஸ்தலையாறு கூவமாறு கடலில் கடக்கும் இடத்தெல்லாம் 3 நாளாக ஆய்வு பண்ணுறாரு. தொல்காப்பிய பூங்காவை திறந்து வைக்கிறாரு. ஏன் தஞ்சை மாவட்டத்துக்கு போகக்கூடாது? அவ்வளோ குயிக்காக கரூருக்கு போனவர் தஞ்சை மாவட்டத்துக்கு சும்மா ஒன்றுமே இல்லைனாலும் சரி, அங்கே ஒரு மழை பெஞ்சு மக்கள் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கும்போது ஒரு முதல்வர் போனால் நல்லா தானே இருக்கும். அதில் என்ன தப்பு? அந்த அளவுக்கான ஒரு பெருமழை இல்லை, பாதிப்பு இல்லை அப்படிங்கிறதா சார் சொல்கிறாங்க. அதை தான் நீங்கள் திரும்ப சொல்கிறீங்க. நீங்களும் பெருமழை இருக்குது சார், பெருமழை பாதிப்புலாம் இல்லாமலாம் இல்லை சார். பெருமழை இருக்குது. வயல்கள் தம்பி கூட வயல்களில் நெற்கதிர்கள்லாம் அழுவி போயிருக்கு, பாதிப்படைஞ்சிருக்கு. எல்லா மழையிலையுமே விவசாயிகள் எங்கள் பயிர் போச்சு. விவசாயன்றதே ஒரு பெரிய சூதாட்டம், ரைட்டுங்களா? அதில் இந்த மாதிரி அளவுக்கு அதிகமாக மழை பெய்யும் பொழுது பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதை ஒரு டோக்கன் ரெப்ரசன்டேஷன் தாங்க. அப்படி பிரச்சனை இல்லைன்னா ஏன் துணை முதலமைச்சர் போனோம்? ஒரு செகண்ட் செந்தில்வேல் ஏதோ குறுக்கிட வருகிறாரு. செந்தில்வேல், இல்லை, நான் முதல் சுற்றிலே ஒரு வாதம் வச்சேன். முன்னோர் பாஷா சொன்ன வாதத்தை நான் உடன்படுகிறேன்னு சொல்லி தான் தொடங்கினேன். 2 விஷயம். அஃப்கோர்ஸ் நீங்கள் அக்னி கேட்ட கேள்வியை கேட்டீங்க, அதில் கூட உடன்படுறேன். ஒரு விவசாயி பாதிக்கப்பட்டாலும் அதற்கு இந்த அரசு பொறுப்புங்கிறத ரொம்ப அழுத்தமாக நான் சொல்லிட்டு தான் நகர்றேன். அதில் எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் நான் சொல்கிறது, ஒரு அரசு தரப்புலேருந்து துணை முதலமைச்சரோ அரசோ அல்லது இது போன்ற செய்தி தொடர்பாளர்களோ முழு தரவுகளோடு ஒரு வாதம் வைக்கின்ற பொழுது நீங்களும் தரவுகளோடு அதை முறியடியுங்கள். அதுதான் நாம் திருப்பி வைக்கிற வாதம். தரவுகளோடு இல்லை, நீங்கள் எத்தனை மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யவில்லை, உங்களுடைய நெல் கொள்முதல் மையங்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்படவில்லை அப்படிங்கிறத சொல்லி நீங்கள் ஆதாரப்பூர்வமாக வாதிட்டால் அது அரசுக்கு நெருக்கடியை கூட கொடுக்கலாம், அரசுக்கு நம்ம கேள்வி கேட்கலாம். ஆனால் அது போன்ற வாதங்கள் எதையுமே வைக்காமல் நீங்கள் நகர்கின்ற பொழுது நீங்கள் திருப்பி எங்கே ஒரு இடத்துல நிற்கிறீங்கன்னா, தேவை பிரச்சனைக்கு தீர்வு அப்படிங்கிறது ஒன்று, முதலமைச்சர் அங்கே போகணுங்கிறது 2. இப்போ பிரச்சனைக்கு தீர்வை விட்டாங்க. இப்போ எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, நான் ஒரு பார்வையாளனா கூட கேட்குறேன், உங்களிடம் தரவுகளோடு வைக்கக்கூடிய வாதம் இல்லாத காரணத்தினால் நீங்கள் எங்கே நின்றுட்டீங்கன்னா, முதலமைச்சர் ஏன் போல அந்த ஒரே இடத்துல நிற்கிறீங்க, முதலமைச்சர் ஏன் போலங்கிற கேள்வி இருக்குல்ல. இப்போ நான் இப்படி கேட்குறேன், குஜராத்தில் ஒரு பாலம் இடிந்து விழுந்து கொஞ்சம் பேர் இறந்து போகிறாங்க. மோடி நேரடியாக போனாரா? குஜராத்தில் பெருமழை வெள்ளம் வந்துச்சு, மோடி நேரடியாக போனாரா? தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு பெரிய பேரிடர் நடந்துச்சுல, மோடி வந்தாரா? இவங்க கூட்டணியில் இருந்தாங்கல்ல, ஏன் மோடி வரலன்னு ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்களா? நீங்கள் ஏன் மோடி வரல யாராவது கேட்டிங்களா? கேட்கல. சரி, இப்போ கரூருக்கு ஏன் மோடி வரல? நான் இப்படி கேட்குறேன். பக்கத்தில் கேரளாவில் ஒரு பட்டாசு விபத்து நடந்துச்சுங்க, ஒரு கோயில் திருவிழாவில். மோடி உடனடியாக வந்தார்.
கரூர்ல 41 பேர் செத்தான்ல, மோடி ஏன் வரல? நிர்மலா சீதாராமன் அப்படி வந்தாங்க. கேட்டீங்க. அதுதாங்க அப்ப நிர்மலா துணை முதலமைச்சர் சீதாராமன் போறாருன்னு ஏத்துக்க வந்தாங்க. மாட்டேங்கிறீங்க. கரூருக்கு நிர்மலா சீதாராமன் வந்தாங்க சார். துணை முதலமைச்சர் மோடி வந்தா அது வேற மாதிரி போயிட்டு மோடி வரல. மோடி வருவதற்கான ஏற்பாடுகள் ஒர்க்கு கூட நடந்ததுங்க. இல்ல எனக்கு நான் சார் அது எனக்கு தெரியல, மேபி பிரகாஷ் சாருக்கு தான் அது தெரியுமா இருக்கும், எனக்கு தெரியல. நான் சொல்றது ஏன் வரலைங்கிறதா என்னோட கேள்வி. கடந்த ஆண்டு சென்னை மட்டும் இல்லைங்க, தூத்துக்குடியும் நெல்லை மாவட்டமும் எவ்வளவு கால்நடைகள் வந்து இழந்தார்கள் விவசாயிகள், எவ்வளவு விவசாய நிலங்கள் வந்து நமக்கு வந்து பாலா போச்சு. குஜராத்துக்கு போன பிரதமர் ஏன் தமிழ்நாட்டிற்கு வரவில்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு கேள்வி கேட்க சொல்லிருங்க. நான் அடுத்த நிமிஷமே இந்த கேட்குற நியாயத்தை நான் உணர்ந்து ஆமான்னு சொல்றேன். அப்ப நீங்க அரசியல் பண்றீங்கிறது எங்க வெளிப்படுதுன்னா, நீங்க மோடி இங்க வர்றதை பத்தி எதுவுமே கேட்கறது இல்ல. களத்துக்கு போய் நின்ன ஒருத்தரை நீங்க ஏன் வரலன்னு அங்க மட்டும் ஸ்டிக் ஆன் பண்ணி எந்த தரவுகளும் இல்லாமல் வாதிடுகிற பொழுது நீங்கள் அரசியல் செய்கிறீர்கள் என்ற ஐயம் அங்கே எழுகிறதுங்கிற. இப்போ இதுக்கு அக்னி பதில் சொல்லுவார் பாருங்க. கடந்த 12 வருஷமா சரியாக பருவமழை இல்லாதனால இந்த ஆண்டு தான் முறையாக ஜூன் மாதம் அந்த குறிப்பிட்ட தேதியில முறையாக தண்ணீர் உபரிவிதமாக வந்தது அப்படிங்கிறத எல்லா ஏடுகள்லையும் நம்ம பார்க்கலையா? அரசாங்கம் அதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யலையா? தனி நிதிநிலை அறிக்கை கொடுத்தமே, ஏன் அதை பார்க்கலையா இப்படின்னு கேட்டா, இல்லைங்க எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நாங்க மெட்ரிக் டன் உயர்த்திட்டோம் அப்படின்னு சொன்னா உங்க மெட்ரிக் டன் கணக்கை நீங்க வச்சு புகழ் பாடுங்க. ஆனால் சுடுகாட்டுல புதைக்க மனிதன் புதைக்க வேண்டிய இடத்துல அந்த நெல்மணிகள் நின்று கிடக்க, அதுக்கு யார் பொறுப்பு? அதுக்கு யார் பொறுப்பு சொல்லுங்க? உங்க பேப்பர்ல எழுதி வச்சுக்கிறீங்க, ஆகா தரவுகள் சிறப்பாக இருக்கிறது, இந்த அரசு சிறப்பாக செயல்படுகிறது. ஆனால் அங்க பாதிக்கப்பட்ட விவசாயிகள் பக்கம் ஏன் போகலன்னு யாரை கேட்கிறது சொல்லுங்க? அரசாங்கத்தை தான் கேட்க முடியும். ஆக போனா தப்புன்றீங்க, போகாட்டி ஏன் போகலன்னு கேட்பீங்க. ஏன் முதலமைச்சர் போனா அரசியல் பண்றீங்க. 12 வருஷத்துக்கு பிறகு மேட்டூர் அணையில குறுவை சாகுபடிக்கு சரியாக ஜூன் மாசம் 12ஆம் தேதி இந்த ஆண்டு தான் தண்ணி வந்துச்சு. எல்லாரும் விவசாயம் பண்ணாங்க, அதனால மகசூல் கூடும். அப்படி விஓஓ சர்டிபிகேட்லாம் உங்களுக்கு கொடுக்கலையா? மகசூல் அதிகமாச்சு தெரியலையா? அப்ப அரசாங்கம் அங்க செயல்படலையா? இந்த கேள்வியை கேட்டா தரவுகள் இல்லைன்றீங்க. விவசாயிகள் கண்ணீர் விடுறதை பார்க்கிறதா, தரவுகளை பார்த்து படிக்கிறதா? தரவுகளை மட்டும் வச்சு தலானி வச்சு தூங்கினால் இந்த அரசாங்கத்திற்கு நல்ல பேரா வரும். இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஆமாங்க சிறப்பான ஆட்சி சொல்ல சொல்றீங்களா? நெல்லு வீணா போய் முளைச்சு கிடக்கு, நெல்லு வீணா போய் முளைச்சு கிடக்கு. ஆனா தரவுகளோட வாங்கன்னா எல்லாம் தரவுகளோட வந்ததுனாலதான் விவசாயம் அங்க கண்ணீர் விடுறாங்க. அத பத்தி போக கூட மாட்டீங்க. ஒரு செகண்ட் இருக்கு சார், ஒரே செகண்ட் சார். சூர்யா, டேட்டாவை பார்த்தா ஏன் இப்படி பயப்படுறாங்கன்னு தெரியல. பொதுவா இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டேட்டா எதுவும் நம்ம கொடுக்கறது கிடையாது. மொத்தமா மகசூல் நல்லா இருந்திருக்கு, ப்ராசஸ் நல்லா முடிஞ்சிருக்கு, கொள்முதல் எல்லாம் நடந்திருக்குங்கிறதுக்கான சான்றா தான் இந்த டேட்டா கொடுக்குறோம். இந்த டேட்டா தப்புங்கிறத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த வாரத்தை விட்டுரும். நானும் அக்னி சாரும் மோதிக்கிறதுங்கிறது சாதாரணம், நாளைக்கு வெளில போனா சிரிச்சுக்கு போறாது வேற. எடப்பாடி பழனிசாமியினுடைய குற்றச்சாட்டுக்கு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அவர்கள் அதிகாரப்பூர்வமா அந்த களத்தில் நின்ற இந்த டேட்டாவை கொடுத்தார். இந்த டேட்டா தப்புங்க, நீங்க பொய் சொல்றீங்க அப்படிங்கிறத ஒரு இடத்துலயாவது அதிமுக தரப்புலயோ எடப்பாடி பழனிசாமி தரப்புலயோ நிரூபிச்சிருக்காங்களா? ஒண்ணு. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இவங்க என்ன சொல்றாங்க, மகசூல் அதிகமாகுதுன்னு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறாங்க. முதல்ல 2011ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு விட்டுட்டு போகும் பொழுது ஏறக்குறைய மேட்டூர் வந்து அதனுடைய 80-90% நீர்ல இருந்தது. அம்மையார் ஜெயலலிதா என்ன பண்ணாங்கன்னா 12ஆம் தேதிக்கு பதிலாக முன்கூட்டியே ஒரு வாரம் முன்னாடியே திறந்தாங்க. அதுக்கு தஞ்சாவூர்ல வச்சு மிகப்பெரிய பாராட்டு விழாலாம் அதிமுக தரப்புல அன்னைக்கு எடுக்கப்பட்டது. எதுக்குன்னா 12 இல்ல முன்னாடியே திறந்தீங்கன்னுட்டு. அதற்கு பிறகு அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டுகளில் ஆக பெரும்பான்மையான ஆண்டுகள் ஜூன் மாதம் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்படல. திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு அத்தனை ஆண்டுகளும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி சாகுபடிக்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. ஒண்ணு. மகசூல் அதிகமாக ரிப்போர்ட் வரலையான்னு கேட்கிறாரு. வந்ததுனால தான் போன ஆண்டு, நான் சொல்றது ஐடென்டி கவர்மெண்ட் விட்டுருவோம், போன ஆண்டு தஞ்சாவூர்ல 200 டிபிசி போட்டோம். இந்த ஆண்டு 300 டிபிசி அதை அதிகப்படுத்தியிருக்கோம். மகசூல் கூடும்னு எங்களுக்கு முன்கூட்டியே வந்ததுனால தான் இதை அதிகப்படுத்தியிருக்கோம். சார் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, என்கிட்ட ஒரு 100 மூட்டை நெல்லை நான் அறுவடை பண்ணியிருக்கேன். நான் கொண்டு போய் ஒரு டிபிசி வாசல்ல அதை நிறுத்தியிருக்கேன். அதனுடைய உள்ள டிபிசிக்கு அதை ப்ரொக்யூர் பண்றதுக்கு ஆள் இருக்காரு,
கூட்டமே இல்ல, நான் போய் கொடுத்தேன்னா அப்படியே ப்ரொக்யூர் பண்ணிடலாம். அந்த மாதிரி சூழலை நான் கொண்டு போய் எடுத்துட்டு போய் நிறுத்தினாலும் என்னுடைய நெல் 17% ஈரப்பதத்துக்கு கீழே இருந்தா மட்டும் தான் ப்ரொக்யூர் பண்ண முடியும். வேலையே இல்லாம ஒரு டிபிசில ஒருத்தர் சும்மா உட்கார்ந்து இருந்தாலும் என் நெல் 18% ஈரப்பதம் இருந்திருந்தா ப்ரொக்யூர் பண்ண முடியாது. அத ஒன்றிய அரசு அனுமதி கொடுக்கிற வரைக்கும் அது அங்கதான் நிக்கும். அப்படி நிக்கும் பொழுது முளைக்கதான் செய்யும். அரசு அதுக்கு இழப்பீடு கொடுக்கும். அந்த இழப்பீடு கொடுக்கிறதுக்கான அறிவிப்பையும் தமிழ்நாட்டினுடைய வேளாண் துறை அமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறார்கள். அதற்கான குழுவையும் போட்டிருக்காங்க. இப்ப என்ன கேள்வினா, அக்னி சார் ஆரம்பத்திலே சொன்னாரு, இவங்க 17 கேட்டாங்க, 17ல இருந்து 22 கேட்டாங்க, கொடுத்துட்டாங்கன்னு. அது டங் ஸ்லிப் ஆகி கூட சொல்லிருக்கலாம். ஆனா சார் திருத்திக்கணும். இப்ப ஸ்கிரீன்ல கீழே ஸ்க்ரோலிங் போயிட்டு இருக்கு, நம்ம விவாதிச்சிட்டு இருக்கோம். ஸ்க்ரோலிங் போது அந்த குழு திருச்சி லால்குடி ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர்ல இப்பதான் ஆய்வு பண்ணுது. இப்ப ஆய்வு பண்ணி என்னைக்கு நீங்க கொண்டு வந்து 22% கொடுக்க போறது? அப்ப அது வரைக்கும் முளைக்கிற நெல்லுக்கு தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்கணுமா? இவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய பிஜேபி பொறுப்பேற்கணுமா? ஆனாலும் தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்று அந்த சேதத்திற்கும் நாங்க இழப்பீடு கொடுக்கிறோங்கிறது குழு அமைச்சிருக்கோம். இன்னொன்னு, பிரகாஷ் சார் சொன்னதுல ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். சார் சொன்னது போல அங்க பாதிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா, இந்த 17% ஈரப்பத பிரச்சனைனால ஒரு பாதிப்பு இருக்கு, செறிவூட்டப்பட்ட அரிசி சேர்க்கறதுனால ஒரு பாதிப்பு இருக்கு, இதை நான் மறுக்கல. ஆனால் இந்த பாதிப்புகளை நிவர்த்தி செய்வதற்கு அமைச்சர்களும் துணை முதலமைச்சரும் அங்க போய் களத்தில் பணியாற்றினார்கள். அதனுடைய விளைவு என்னன்னா, தென்னக ரயில்வேனுடைய வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு 24/10/2025 அன்னைக்கு 11.5 ரேக் லோட் பண்ணிருக்காங்க. ஹிஸ்டரி. அதை உருவாக்குனது துணை முதலமைச்சர் போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ண பிறகுதான். அப்ப அந்த பணிகள் நடக்கும் பொழுது ஏன் நெருக்கடியை உருவாக்குறீங்கிறது தான் கேள்வி. ரைட் முனவர், உங்ககிட்ட அதாவது இது முதலமைச்சர் படம் மட்டுமே பார்த்தாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அதை தாண்டி எவ்வளோ விஷயங்கள் அதில் பண்ணாரு அப்படிங்கிறத எக்ஸ்தல பக்கத்தில் தெளிவாக தான் இருக்குது, அதை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பக்கம் எடப்பாடி ஒரு பக்கம் போய் ஆய்வு நடத்திட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் விஜய கூட்டணிக்கு வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர்கள் அவங்க ஒரு பக்கம் அழைப்பு விடுத்துட்டே இருக்காங்க. இதை அப்போ எப்படி எடுத்துக்கிறது சார்? அதாவது நண்பர் சூர்யா கொள்முதல் அதிகமாக இருக்குது, அதெல்லாம் இல்லைன்னு மறுக்கல. விவசாயிகள் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி விளைச்சலை அதிகப்படுத்தி கொள்முதல் செய்கிறாங்க. ஆனால் ஈரப்பதம் அதிகப்படுத்தணும்னு கேட்க வேண்டிய நிர்பந்தம் என்னன்னு சொன்னால், மழை பெய்ததுனால அந்த நெல் ஈரமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கின்ற காரணத்தால் ஏற்கனவே 17% இருந்தது 22% உயர்த்தி கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. மத்திய அரசு அதற்கான குழுவை அனுப்பி ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக உயர்த்தி தருவதற்கான ஏற்பாடுகள் நயினார் நாகேந்திரன் கூட நாங்களும் போய் எங்களுடைய கட்சியின் சார்பில் கோரிக்கை வைக்க போகிறோம், அந்த குழுவிடம் சமர்ப்பிக்க போகிறோம்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி எங்கள் கட்சியின் சார்பிலையும் எங்களுடைய விவசாய அணியின் சார்பில் அதற்கான சமர்ப்பிக்கின்ற அந்த அறிக்கையை கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதனால் விவசாயிகளை பொறுத்தவரை இதில் அரசியலுக்கே இடம் இல்லை. விவசாயி வாழ்ந்தால்தான் நாம் சோறு சாப்பிட முடியும். அவனை சாகடிச்சிட்டு நம்ம பசியோடு இருக்க முடியாது. அதனால் விவசாயிகளுக்காக எல்லாரும் ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்கணுன்றது தான் தமிழ் மாநில காங்கிரஸுடைய கோரிக்கை. அது ஒன்று. அரசியலை பொறுத்தவரை இன்றைக்கு விஜயை எதற்காக கூப்பிடுகிறோம்? அவருக்கு திமுக எதிர்ப்பு அவருடைய கொள்கையில் ஒன்றாக இருக்கும்போது திமுகவை எதிர்க்க பாஜக எதிர்ப்பு இல்லையா சார்? பாஜக எதிர்ப்பு இருக்குது சார். ஆனால் பாஜக எதிர்ப்பு இன்னைக்கு அது பிரதானமாக இல்லை. அவர் 41 பேர் அவருடைய கட்சிக்காரர்கள் பொதுமக்கள் எல்லாம் இறந்துருக்காங்க. இறந்த அந்த 41 பேர் குடும்பங்களில் குழந்தையை பறிகொடுத்த தாய் கூட விஜய் இதுக்கு காரணம் இல்லைன்னு சொல்லி அரசாங்கத்தின் மேலே குற்றம் சாட்டக்கூடிய அளவுக்கு தான் அந்த தாயம் சொல்கிறாங்க. அதனால் இந்த மொத்த உயிரிழப்புக்கும் திமுக தான் காரணம் அப்படின்ற எண்ணம் விஜயினுடைய கட்சியினர் மத்தியிலே இருக்குது. அந்த அடிப்படையில் விஜய் இந்த கூட்டணிக்கு வந்தால் நல்லதுன்னு அழைக்கிறதுல தப்பு இல்லைன்னா வைத்து கூட்டணி எதுங்க? ஏங்க நீங்களே பிணத்தை வச்சு தாங்க அரசியல் பண்ணீங்க. லால்குடி போராட்டம் என்ன பண்ணீங்க? லால்குடி பண்ணதா யாரு? அதோட தானே சேர்ந்து இருக்கீங்க நீங்க. அதிமுக பண்ணது, காங்கிரசின் பெயரால அதிமுக பண்ணது. லால்குடில ஈல்ட் யாருக்கு இருந்துச்சு? தூக்கி பணத்தை போட்டுனீங்கல. ஈல்ட் யாருக்கு இருந்துச்சு? காங்கிரஸ் அதிமுக இருந்துச்சா? நீங்க திமுக கூட நீங்க போட்டீங்க. அதனால பணத்தை பத்தி நீங்க பேசாதீங்க. நீங்க சொல்றீங்க. அத வன்மையா கண்டிக்கத்தக்கது என்னன்னா திமுக தான் காரணம்னு விஜய் ரசிகர்கள் நம்பறத நீங்க என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க? நீங்க சார் நீங்க இப்ப சொன்னதுக்கெல்லாம் ஆதாரம் இல்ல. ஆதாரம் யாராவது சொன்னாங்களா? இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும்
அவங்க நினைக்கிறாங்கன்னு சொல்றேன். விஜயனுடைய கட்சி இல்ல நினைக்கிறாங்கன்னா யார் சொன்னாங்க? அத யார் பேசிருக்காங்க? மக்களே பேசுறாங்க சார். அந்த மக்கள் என்ன பேசுறாங்கன்னா தேர்தல் வரட்டும், பிஜேபி அதிமுக தமாக கூட்டணி தான் காரணம் கூட தான் பேசுறாங்க. சொல்லுங்க யார் பேசுறாங்க? மக்கள் பேசுறாங்க. யார் ஆட்சியில இருந்தீங்க? மக்கள் பேசுறாங்க சார். நீங்க ஆட்சி, உங்க ஆட்சியில செத்து இருக்காங்க 41 பேர். அதுக்கு ஆட்சி தானே காரணம். 11 பேர் செத்தாங்க விவசாயின்னு சொல்றாங்க. அதுக்கு யார் காரணம்? இந்த ஆட்சியை தான் சொல்ல முடியும். அதை விட்டுட்டு வேற யாரையாவது சொல்ல முடியும்? அதனால விஜயை பொறுத்தவரை தாமதமா வரத கேள்வி கேட்காம அரச கேள்வி கேட்போங்கிறது தான் கூட்டணிக்கான அச்சாரங்கறோம். இல்ல கவர்மெண்ட்ல 3ல இருந்து 10 வரைக்கும் தான் பெர்மிஷன் கொடுத்தீங்க. இல்ல 12 மணிக்கு ஏன் வர சொன்னீங்க? 12 மணிக்கு ஏன் வர சொன்னீங்க? 12 மணிக்கு ஏன் வர சொன்னீங்க? 12 மணிக்கு வர சொன்னது திட்டமிட்ட படுகொலைக்கான காரணம். 3ல இருந்து 10 சரி 3ல இருந்து 10 வாங்கிட்டு 12 மணிக்கு வர சொன்னது எதுக்கு? நெருக்கடி ஏற்படட்டும்னு வர சொன்னீங்களா? நீங்க கூட்டணி போகணும்ங்கறதுக்காக வேடிக்கை பார்த்தது. காவல்துறை ஏன் வேடிக்கை பார்த்தது? அவர் 10 மணிக்கு தான் வருவாரு, 7 மணிக்கு தான் வருவாரு. நீங்க ஏன் கூடி இருக்கீங்கன்னு கேட்டாங்க. அப்ப அது என்ன? அவர் 10க்கு தான் வருவாரு, 7க்கு தான் வருவாரு. நீ அடிச்சு கலங்கனா எல்லா தவறையும் நாங்க பண்ணுவோம். நீங்க ஏன் கலங்கங்கறது? அத நீங்க பண்ணீங்க. அத வச்சு ஒரு அரசியல் பண்ணலாம். அத நீங்க பண்ணீங்க. என்ன பண்ணீங்க? 41 பேர் சாவுக்கு நீங்க தான் சார் காரணம். பாஜக, தமாக, அதிமுக தன்னுடைய கூட்டணிக்காக செய்த சதிதான் அது. பேரை கொன்னுட்டு நீங்க தான் சார் பண்ணீங்க. நீங்க அதிமுக, பாஜக, தமாக திமுக ஆட்சி தான் கொன்னுச்சு 41 பேரை. அதனால இதெல்லாம் திமுக ஆட்சி தான் கொன்னது. மரியாதை நான் கொடுக்கிறேன். கொன்னது முனைவர் பாஷா நான் சொன்ன ஏத்துப்பீங்களாங்க? கொன்னது ஸ்டாலின் சொல்றேன். நீங்க ஏத்துக்கீங்களா? நீங்க பேசுறீங்க. என்ன பேசுறீங்க? முனைவர் பாஷான்றீங்க. ஸ்டாலின் சொல்ல முடியும். நீங்க கூட்டணிக்காக தாமாக ஸ்கெட்ச் போட்டு நான் சொல்றேன். கூட்டணிக்காக யாரு படம் நடைறா? அப்ப கூட்டணில யாரு படம் நடைறா? நாங்களா போய் கூட்டணி கூட்டா கூட்டணி காலையில கூட விஜய் அதிமுக சேர்ந்தா என்ன உங்களுக்கு பயம்? செந்தில்வேல் சரி இருக்காது. செந்தில்வேல்ட்ட கேப்போம். பயத்தால தான் பதறீங்க. யார் யாரோட சேர்ந்தா உங்களுக்கு என்ன சார்? உங்க கூட்டணியை பத்தி செந்தில்வேல்ட்ட கேப்போம். செந்தில்வேல் ரெண்டு விஷயம். இதுக்கிடையில இந்த விஜய் அரசியலை உள்ள கொண்டு வருது அதிமுக. நான் ஒரு வார்த்தை சொல்லி தான் முன்பாக 12 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த டேட்டை சொல்லி சகோதரர் சொன்னார். 2021 ஜூன் 12ஆம் தேதி தான் அணை திறக்கப்பட்டுச்சு. 2022 இன்னும் முன்னாடியே மே 24 திறந்தார்கள். 2023 ஜூன் 12, 2024 மட்டும் ஜூலை 28 திறந்தார்கள். அந்த ஓராண்டு மட்டும் தான் தாமதம். 2025 ஜூன் 12. ஸோ நான் அதான் சொல்கிறேன், திருப்பி ஒவ்வொரு செய்தியுமே டேட்டானா உடனே டேட்டா அப்படி இல்லை. தவறான செய்தியை சொல்லுகின்ற பொழுது ஆதாரத்தோடு வைக்கிறோம், தரவுகளோடு வைக்கிறோம். அதுக்கு பேர் தான் டேட்டா. வேற விஜய் பொறுத்தளவில் வரட்டும் சார், யார் வேணாலும் யாரோடும் கூட்டணி சேரட்டும், அது அவர்களுடைய விருப்பம். நீங்கள் இவங்களோட சேரக்கூடாது, அவங்களோட சேரக்கூடாது சொல்ல முடியாது. எல்லாவற்றையும் மக்கள் பொறுமையாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் மதுரை மாநாட்டில் ஒரு மாணவன், ஒரு இளைஞன் மூச்சு திணறி இறந்து போனான். கோத்தகிரியைச் சேர்ந்த ஒரு இளைஞன் மூச்சு திணறலால் இறந்து போனான். அதுக்கு யார் பொறுப்பெடுத்துக்கிறது? அதுக்கும் அரசு தான் பொறுப்பெடுத்துக்கணுமா? நாமக்கல்லில் ஒரு மருத்துவமனை சூறையாடப்பட்டுச்சு. அது பாஜக நிர்வாகிக்கு சொந்த உறவினருடைய மருத்துவமனையை சூறையாடினாங்க தாவேகா தொண்டர்கள். ரைட்? திமுக தான் பொறுப்பெடுத்துக்கணுமா? நாமக்கல்ல 40 பேர் மயங்கி விழுந்தாங்க. அதுல 4 பேர் சீரியஸா இருந்தாங்க. நல்வாய்ப்பாக எந்த உயிரிழப்புகளும் ஏற்படவில்லை. பல்நோக்கு மருத்துவமனையில ஒரு மருத்துவரை கத்தியால குத்துனாங்க. தாமாக பொறுப்பேத்துக்கிறோமா, அதிமுக பொறுப்பேத்துக்கிறோமா? சொல்லுங்க. பல்நோக்கு மருத்துவமனை, கலைஞர் பல்நோக்கு மருத்துவமனையில ஒரு மருத்துவரை கத்தியால குத்துனாங்க. யார் உள்ள வச்சிருக்கோம்? கைது பண்ணி உள்ள வச்சிருக்கோம். நடவடிக்கை எடுத்துக்கோம். அக்னி எதுக்கு யார் ஏற்பது? அவர் எங்க வேலை பார்த்தாரு? வச்சிருக்கோம். சரி அப்படியே சொல்றாங்க. மாற்றி ஏத்தி அதிமுக ஆட்சியில ஒரு கர்ப்பிணி பெண்ணை கொன்னாங்களே, அது என்ன கணக்கு? சரி அதுக்கு எதுக்கு என்ன சம்பந்தம் தெரியல. சரி ஓகே, இப்போ எனக்கு புரியல. நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, திருவாரூருக்கு ஏன் போகலன்றதுக்காக இப்படி எல்லாம் சுத்தி வர்றீங்க பாருங்களேன். அவர் விஜயை பத்தி ஒரு கேள்வி கேட்டாரு, நான் பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க நெறியாளர மாதிரி இருக்காங்க. அவர் விஜயை பத்தி கேள்வி கேட்டனால நான் பதில் சொல்றேன். 2 விஷயம். நீங்க அப்படின்னா கோடநாடு போகணும், ஒன்னொன்னா போகணும், விட்டுருங்க. கோடநாட்டில் கொலை நடந்ததே யாருக்கு ஆதாயம், அதெல்லாம் இல்லை. நீங்க இங்க ஒரு மனித அந்த மனித தவறு அப்படிங்கிறது விஜயனுடைய தாமதமான வருகை, பொறுப்பற்ற செயல்பாடுகள், ரசிக மனநிலை. அப்ப நாங்க மட்டும் ஈழத்தமிழர் படுகொலை எல்லாம் பேச வேண்டியது வரும். ஆமா, போர் என்றால் மக்கள் சாகத்தான் செய்வாங்கன்னு சொன்ன உத்தமியா திருவாரூருக்கு ஏன் போகலன்னா நான் அதான் சொல்றேன். அப்படியே சரி, நேரம் இல்ல சார், நேரம் இல்ல இருங்க கேக்குறேன். செந்தில் முடிச்சிட்டோம், நேரம் குறைவா இருக்கு. ஓகே அதனால இத மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க.
ரசிக மனநிலையில் ஒரு நடிகரின் மீது கொண்ட மயக்கத்தால் மதியிழந்து போனதால் அப்பாவி தமிழர்கள் 41 பேர் மாண்டு போனார்கள் அப்படிங்கிறது தான் பெரும் துயரம். இந்த துயரத்தை வைத்து யாரும் அரசியல் செய்ய வேண்டாம் அப்படின்னு முதலமைச்சர் தெளிவாக சொன்னார். எந்த கட்சி தலைவரும் தன் சொந்த சொண்டன் சாவதை விரும்ப மாட்டான்னு அவர் சொன்னார். அவர் நினச்சிருந்தா விஜயை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கலாம் அப்படிலாம் நினைக்கல. ஆனால் இனி இதுபோல் நடக்க வேண்டாம் என்று அவர் தெளிவாக சொன்னார். ஒரு மேம்பட்ட மனநிலையிலிருந்து முதலமைச்சர் பேசினார். மாறாக எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லை. நான் ரொம்ப எளிமையாக கேட்குற சன் நியூஸ் நேயர்கள் வாயிலாக, நாம் ஒன்றும் 1947 இல்லை, 2025 இருக்கிறோம். எத்தனை ட்ரோன் கேமரா பறந்துச்சுன்னு எல்லா சேனல்லையும் வந்துச்சு. சுருக்கமா அவருடைய பஸ்ஸில் முன்னாடி கேமரா, ட்ரோன் கேமரா, இத்தனை மீடியா கேமரா. நீங்கள் இவ்வளோ குற்றச்சாட்டு சொல்கிறீங்களா அரசின் மீது? அதுதான் காரணம், இதுதான் காரணம். எது குற்றச்சாட்டு, எதுதான் அரசு தெரிஞ்ச தப்புன்னு யாரையா ஒருத்தர் கரெக்டாக சொல்ல தெரியாது. வீடியோ இருக்குல்ல, இத்தனை வீடியோ இருக்குல்ல, ஒரே ஒரு தவறு அரசு பக்கம் இருந்துச்சுன்னா இதற்குள்ள தாவேக்காத வீடியோ போட்டு காட்டியிருக்குமா, காட்டியிருக்காதா? இப்போ மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நேரடியாக எங்கே போனார்? களத்துக்கு போனார். நான் திருப்பி சொல்கிறேன், எஸ், இடித்துரைப்பது அவருடைய கடமை. முதல் சுற்றிலே சொன்னேன், எதிர்க்கட்சி தலைவராக போனார். இந்த பாருங்க இப்படி முளைச்சி போச்சுன்னு ஒன்று காட்டுறாருல, அதுக்கு இந்த அரசு பொறுப்பெடுத்துக்குன்னு நான் சொல்கிறேன், மாற்று கருத்து இல்லை. நீங்கள் அப்படி விஜய் இந்த கூட்டத்தில் கரூரில் ஏதாவது ஒன்றை காட்டி இதுதான் அரசு செஞ்ச தவறு இதுவரைக்கும் ஒன்று சொல்ல முடிஞ்சிருக்கா? அப்ப நீங்க வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோன்னு இந்த ஆட்சியில நடந்த ஒரே காரணத்துக்காக இந்த காரணத்திற்காக ஒண்ணுதான் சொல்றேன், கூட்டணி அமைத்தால் அதன் மேல் சகோதரர் சந்தோஷம் மீது ஒரு கூட்டணி கட்டி எழுப்பப்படும் என்றால் அதையும் மக்கள் பார்ப்பார்கள். 1 லட்சம் மக்கள் பார்ப்பார்கள். நன்றி நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.